அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறார். அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். பிரைஸ்லோடையா வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இந்த நாட்களிலே பெரிதாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு பல்லவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களிலே கடந்து செல்லுவோம். ஹalleluya. நன்றி அப்பா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும் உம்மை துதித்தே மகிழனும் தூயோனாய் வாழனும். அல்லேலூயா. உம்மை துதித்து மகிழனும் நான் தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் வேத தியானத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய 10ஆம் அதிகாரம் 44, 46ஆம் வசனத்திலே நேற்றைய நாட்களை வாசித்த 2வது பகுதியிலே பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே உண்மையாக ஞானஸ்நானம் பெற்றதை அங்கே சோதித்தருதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நேற்றைய நாட்களே நான் பேசியிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அங்கே பரிசுத்தாவிட வல்லமை இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே இறங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், பேதுருடைய பிரசங்கம் அங்கே இந்த நாட்களை கேட்கப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தையின் அபிஷேகத்தினால் இந்த நாட்களே அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே அங்கே இறங்குகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புலவுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்க போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தது என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், புறஜாதிகள் மேல் இந்த நாட்களிலே ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டதை அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்துத்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்தோம். நேற்றைய நாட்களிலே அங்கே கடைசியாக இந்த நாட்களை பார்த்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இங்கே வேதம் சொல்கிறது, அதாவது இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அன்புடன் அப்பா பிதாவே என்று அழைக்கும் உறவை இந்த நாட்களிலே அவங்க வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், இதற்கு மாறாக கிறிஸ்துவோடு நாம் பிதாவாகிய தேவனோடு மிகவும் அதிகமான அன்பை இந்த நாட்களில் ஏற்படுத்த, அதாவது அங்கே பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது அப்பா பரிசுத்த ஆவியை இந்த நாட்களை பெறப்பட்ட உண்மையான ஞானஸ்தானம் வேதத்திலே பாருங்கள், அங்கே வேதாகமத்தின் மீது நமது அன்பையும் மதிப்பையும் இந்த நாட்களை பெருக பண்ணுகிறது மட்டுமல்ல, சத்தியத்தின் ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அங்கே வேத மூடாக இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை செய்யும்படியாக தூண்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்ற, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படியானால் ஒரு ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே இருக்கிறதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினோடு தான் இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமே ஒழிய, மற்றும்படி இந்த நாட்களை எந்த வழியிலும் அந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த உலகம் என்ன செய்யுமாம், அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் நீங்க சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அப்படியானால் வேத நூல்களை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அதில் உள்ள வார்த்தைகள் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த வேத நூல்களுடைய காரியத்தை, வேதத்துடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அனல் மூட்டி நம்மை எரிய விடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கே பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியத்தை இன்றைக்கு நாங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம், அந்த சத்திய ஆவிய உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால், அப்ப அவர்கள் காணவில்லை. யாரும் காணவில்லை, உலகத்தார்கள் காணவில்லை. பாருங்க, அவரை பெற்றுக்கொண்டது அங்கே பாருங்கள் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள அவர்கள் அங்கே பெற்றுக்கொள்ள, அதாவது அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்குள்ளே வாசம் செய்கிறது. யாருக்குள்ளே? அவரை நான் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் வந்து என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நாங்கள் உண்மையாக ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்துக்குள்ள அப்படியே இறங்குவார். அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இருதயத்துக்குள்ள இறங்குற வேளையிலே நம்முடைய உதடுகள்ல இருந்து இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னா, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே நம்முடைய உதடுகள் இந்த நாட்களை திறந்து கொள்ளும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் குறித்து சொல்லப்படுவது. அப்படின்னா உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்க, ஒரு சின்ன ஒரு பல்லவி இந்த நாட்களை பாடுகிற வேளையிலே ஆவியானவருடைய தொடுதல் இந்த நாட்களை உணரக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடல் ஒரு பல்லவி பாடுகிற வேளையிலே என்ற கையில இந்த நாட்களிலே பாடல் புத்தகமும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே ஒரு ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு அபிஷேகத்துக்காக ஒரு பாடலை பாடுவோம்னு சொல்லி இந்த நாட்களை நான் நினைத்த வேளையிலே அந்த பாடல் இந்த நாட்களை ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வாயிலே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, ஏன் என்று சொல்லி சொன்னால், இதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நாட்களே இருக்கிறது. உதடுகளை திறந்து இந்த நாட்களை நாங்கள் அங்கே என்ன செய்கிறோம், ஒரு பாடல்களை பாடுகிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்முடைய இருதயத்தை நிரப்புறது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே இந்த நாட்களே கிரியைகளை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை நம்ம கிரியைகள் செய்கிறது எப்படி என்று உணர்ந்து கொள்ள முடியுமா இருந்தால், ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை நாங்கள் அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த வாக்கு தத்தங்களிலே என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே நமக்குள்ள முதலாவது கிரியை செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு ஆக்கள் சொல்லி போடுற ஆக்களுக்கு இல்ல, நான் விசுவாசிச்சா எனக்குள்ளதான் அந்த வாக்குத்தம் இது அங்கே கிரியை செய்யும் ஒளி. அந்த நாட்களே இந்த வாக்குத்தம் அவருக்கு, இந்த வாக்குத்தம் இவருக்கு, இந்த வாக்குத்தம் அவருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. அப்ப ஒரு மனுஷனுடைய அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் அந்த வேளையிலே பரிசுத்தாவுடைய
வாக்கு தத்தம், அந்த வார்த்தை என்ன செய்யும்னு சொல்லி சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, வேத வார்த்தை, அவன் அந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே அந்த காயங்களை காட்டும் ஐயா, கட்டும். அந்த காயங்களை கட்டுகிற வேளையில அவனுடைய கண்ணீர்ல இருந்து கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரையாக கொட்டும். ஏன்னு சொல்லி சொன்னால் தன்னை அறியாமலே அந்த நாட்களை அழுவான். ஏன் அழுகிறான்னு கேட்டா தெரியாதப்பா, நான் அழுகிறேன், எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஆவியானவற்றை தொடுதல் அங்க இருதயத்துல வந்தால் இந்த நாட்களை கட்டாயம் இந்த சம்பவம் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விண்டர் டைம் பாருங்கள், அந்த அந்த அக்டோபர் நவம்பர் மாச டைம்ல பாருங்கள், நான் இருந்த இடத்துல பாருங்கள், அங்கே திடீரென்று ஐஸ் எல்லாம் கொட்டி இந்த நாட்கள் அந்த ஹீட்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல பாருங்கள், நோயின் கொடுமையினால் பாருங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த நாட்களே அப்படியாக வந்து வீட்டுல வந்து படுத்திருந்த வேளையில என்னுடைய மனைவியார் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்கும் இந்த நாட்களை எல்லா காரியத்தையும் பார்க்கிறவர்களே எல்லாம் வெறுத்து விட்டது. வெறுத்த நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அப்படியே போய் பிள்ளைகளை மனைத்துக் கொண்டு 2 பிள்ளைகளை மனைத்துக் கொண்டு அவர்கள் நித்திரைக்கு போய்விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் நான் அந்த ஒரு சகோதரன் கொடுத்த அந்த கெசட்டை தான் கொண்டு வந்த நாட்களை கேட்டு பார்ப்போம் என்று தான் போட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கும் அந்த நித்திரை வருகிறது. ஏன்டா அவர்கள் தந்த டேப்லெட்ஸ்களை போட்டு இந்த டேப்லெட்ஸ் மூலமாய்த்தான் அந்த நாட்களை பாருங்கள் நித்திரைக்கு போய்கொண்டே இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த 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 தேவனுடைய அந்த தேவதாசர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த கெசட்டை கேட்கிற வழியிலே அவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். பேசி இந்த நாட்களை எல்லாவற்றையும் கேட்கிற வழியிலே என்னுடைய சிந்தனையிலே பாருங்கள் இந்த நாட்களை அந்த வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ளுகிற தன்மை, அந்த வார்த்தைகள் எங்க நிற்கிறேன் ஏது நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை எனக்கு அந்த 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 காரியத்தில் எனக்கு தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் என்னுடைய முதலாவது குறிக்கோள், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய சரீரத்தில் இந்த வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறதே, சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனை என்னால தாங்க முடியாமல் இருக்கிறபடியினால் நான் என்ன செய்தேன் என்று சொல்லி சொன்னால், அந்த வார்த்தைகள் முக்கியமில்லை, எனக்கு தேவை இப்பொழுது சுகம், அதாவது ஹீலிங் தான் தேவை என்ற ரீதியில இந்த நாட்களை நான் அப்படியே இந்த நாட்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் பாருங்கள், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த ஊழியர், எனக்கு முதல் முறையான அனுபவம், ஊழியர் வார்த்தைகளை சொல்லி முடித்து விட்டு அவர் இந்த நாட்களிலே ஜனங்களை அழைத்தார். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் அங்கே ஆக்களை பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு நோயோடு இருக்கிறவர்களையும் அழைத்தார். இந்த நாட்களில் அந்த வேளையிலே நான் யோசித்தேன், இப்ப பாருங்க இந்த வேளையிலே என்னுடைய வருத்தத்தை கூட இந்த நாட்களில் இவருக்கு தெரியாம இருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் இதென்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே அங்க பாருங்கள் அந்த கெசட்டை கேட்கிற வேளையிலே அந்த இடத்துல சொல்லப்படுது, இந்த இடத்தில் ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்களே தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவர் அங்கே இந்த நாட்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று அந்த இடத்திலே நான் பார்க்கிற வேளையிலே உடனே எனக்குள்ளே கேள்வி வந்தது என்னவென்றால், என்னுடைய வருத்தத்தை குறித்து இவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், இவர் யார், இந்த ஊழியக்காரன் யார் என்றுதான் அதனுடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற வேளையிலே அந்த வருத்தம் அவர் சொல்றார், நீ முழங்கால் இருந்து கரங்களை மேலே உயர்த்தி நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களை நான் கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். திடீரென்று பார்க்கிற வழியிலே நான் இருந்த அந்த என்னுடைய அறைக்குள்ளே ஒரு பிரகாசமான ஒளி அந்த இடத்திலே ஒளித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த பொல்லாத கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நான் ஒரு நொடிப்பொழுதிலே எல்லாம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களே என்னுடைய சரத்தை விட்டு அந்த ஏதோ ஒரு பாரம் இறங்கின மாதிரி இந்த நாட்களே அருமையான அதான் அந்த கம்பேஷன், அருமையான ஆண்டவருடைய கம்பேஷன், மனதுருக்க பாருங்கள் அப்படியே எல்லாம் இந்த நாட்களே அங்கே இறங்கி போறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விண்டர் நேரத்திலே பாருங்கள் நான் போட்டிருந்த அந்த அதாவது புல்லோவர் எல்லாம் இந்த நாட்களே வேர்த்து எல்லாம் இந்த நாட்களே தண்ணீராக இந்த நாட்களே ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என்ன அற்புதம் என்று எனக்கே தெரியாம கிடக்குது. பாருங்கள் அந்த வேளையிலே பாருங்கள் அந்த வார்த்தையை அந்த தேவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அந்த ஊழியர் இந்த நாட்களிலே அந்த சொன்ன அந்த வார்த்தையின் மூலமா பாருங்கள் அங்க என்ன நடக்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கிரிக்கை செய்கிறது. பாருங்கள் அதுக்கு பின்பாக அந்த ஊழியரை நான் சந்தித்து பேசின இடத்துல அவர் சொன்னார், 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பிரசங்கத்தை நான் செய்திருந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், 8 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை உருவாக்குமா இருந்தால் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அதுதான் கர்த்தருடைய வார்த்தை.
அவருடைய வார்த்தை எந்த நேரம் இந்த நாட்களை பாருங்கள், எந்த நேரம் அந்த வார்த்தை புதுசுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த புத்தகத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கூட விசுவாசித்தோம் என்று சொன்னா புதுதான். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய வேதத்திலே பாருங்கள். அப்படியானால் அந்த வார்த்தை இன்றைக்கு விசுவாசித்தோம் என்றால் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். அருமையான கர்த்தருடைய உன் கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை இந்த நாட்களை இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போலிலே கிரியை நடப்பித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், எல்லாம் தேவனுடைய இன்றைக்கு நான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தையிலே தான் இந்த நாட்களை நிலைத்து நிற்கிறேன் நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏனென்றால் வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் சொல்லி சொன்னால் நான் இந்த சில காரியங்களை பார்க்கிற வேளையிலே நான் யோசிக்கிறேன் இந்த நாட்களில் என்ன இவர்கள் இப்படியாக சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், அது இருபுறமும் கருக்குள்ள பாட்டேமாம், ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களே அங்கே ஊடுருவுற வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ள வார்த்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து போயிருக்கலாம், அல்லது 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அது முக்கியம் அல்ல இந்த நாட்களிலே. ஆனால் அவருடைய வார்த்தை, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்ன ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களில் ஒளிந்து போகாது. இந்த 66 புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட பிசகாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அன்றைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 300-400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறுது என்று சொல்லி சொன்னால் அது எப்படி? இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் பாருங்க, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறுபடியும் எருசலேம் அங்கே எப்படியாக வருகிறது இங்கே பாருங்கள், அங்கே தேவனுடைய நகரமாக இந்த நாட்களை மாற்றப்படுவதை பார்க்கிறோம். அதாவது பாருங்கள், முந்தி தெலவி இருந்தது, இப்பொழுது மறுபடியும் எருசலேம் இந்த நாட்களை மாற்றியிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் வார்த்தையிலே ஒரு விதமான மாற்றமும் இந்த நாட்களில் இருக்காது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் யோவான் 14:7 சொல்லப்படுகிறது, 14:17 சொல்லப்படுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஒட்டுமொத்தமா சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உலகத்தார் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அறிந்திருந்தால் தானே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்றது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருடைய மரணத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையை அங்கே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறான் விசுவாசம் நமக்குள்ளே உருவாக்கப்படுமா இருந்தால் இன்றைக்கு அங்கே என்ன காரியம் சொன்னால் அதே ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்து எங்களோடு கூட இருப்பார். நாங்கள் அதை அறிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தந்த கூட பாடலை பாடியிருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு பாடல். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். எப்படியாக நாங்கள் அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் தெளிவாக அறிந்து கொள்வோம். இன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய தொடுதல் இல்லாத நிமித்தம் தான் எதையாவது எப்படியாவது செய்து என்ன காரியத்தாவது செய்து முடித்து விடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சில கூட்டத்தார் இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசி, அதாவது நாட்களை ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கள்ள ஊழியர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக தங்களுடைய நாமங்களை பெருமைப்படுத்துகிற ஊழியர்கள், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களிலே எழும்பும் என்று சொல்லி உலகத்திலே சொன்ன பிரகாரம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே எழுந்து இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இருக்கிற ஜனங்களே இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் வஞ்சித்து அவர்களை இழுத்து கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், அதைத்தான் இங்கே இந்த வார்த்தையில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
பாருங்கள், இந்த நாட்களே அப்ப வேதாகமம் நூல்களை எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களை தூண்டுகிற வேளையிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே யாரா இருந்தாலும் சரி, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மையத்தை வைத்துத்தான் இந்த நாட்களை, பரிசுத்தாவுடைய மையத்தை வைத்துத்தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே, அதாவது வேதாகமத்தை இந்த நாட்களை எழுதி முடிக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், மேலும் சகோதரரே, எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட அந்த முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. ரொம்ப கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. வசனம் வார்த்தை தானே முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் சகோதரரே, எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சோரை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். சொல்லவில்லை, கட்டளையிடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களை, அதாவது எப்படி என்ன செய்வாராம், தேவனை பற்றும் அன்பும் அங்கே கிறிஸ்துவின் பொறுமைக்கும் இந்த நாட்களை நேராய் நடத்துவாராக. அப்ப தேவன் தான், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிற வழியிலே தான் அங்கே அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஆண்டவருடைய அன்பை இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி அந்த அன்பிலே இந்த நாட்களை நடக்கும்படியாகவும், கிறிஸ்து எப்படியாக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்களை பொறுமையோடு சகித்தாரோ அதே விதமாக அந்த பொறுமைக்கு நேராக இந்த நாட்களை நம்மை நடத்தி வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுதா. பாருங்கள், இந்த முறைக்கு விரோதமாக செயல்படுகிற ஒழுங்கற்ற காரியங்கள் இருந்தால் அவைகளை விட்டு விலகும்படியாக இந்த நாட்களை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இந்த நாட்களை பாருங்கள், சத்தியத்துக்கு விரோதமா இந்த நாட்களை காரியத்தை செய்வார்கள். அது இல்லை வேதத்திலே, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், முதலாவது நாங்கள் என்னதான் செய்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தாவிட வல்லமையை பெற்ற உடனே நீங்க நினைக்கலாம் த்ரூ டிக்கெட் பரிசு அங்க பரலோகம்னு சொல்லி. அதெல்லாம் கனவிலேயே காண முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்கிற வேத வார்த்தையின்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் அந்த ரட்சிக்கிற தன்மை என்ற வேதம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 3-2 வசனங்களை பாருங்கள். உங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் மதில் சுவர் போல இடையா, அதாவது தடையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிற 2ஆம் வசனத்திலே, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று. அப்படியானால் தேவனுடைய கரங்களோ தேவனுடைய காதுகளோ அங்கே மந்தமாகவில்லை, அங்கே குன்றி போகவில்லை, ரட்சிக்கப்படாது. அவருடைய ரட்சிப்பு கட்டாயம் இந்த நாட்களில் இருக்கும். அது பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய சித்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட, நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த நாட்களிலே ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கிற வேளையிலே நான் நீ உன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுகிறோம் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே நாங்கள் நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் இனி என்ன, நாளைய நாட்களிலே நாங்கள் பரலோகத்திலே அங்கே அவரோடு இருப்போம், இவரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது கவனிக்க வேண்டும், ரட்சிப்பு தருவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டமாக இந்த நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்கள் இருக்கிறதாம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பெற்ற நாங்கள் அந்த ரட்சிப்பிலே முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ச்சுக்கு போறீங்கன்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை நிலைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. தசவாகம் போடுறோம், காணிக்க போடுறோன்னு சொல்லி நிலைத்திருக்க முடியாது. 10 பிச்சைக்காரருக்கு சாப்பாடு ஓட்டி கொடுக்குறோம், உடுப்பு ஓட்டி கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு நான் அந்த நாட்கள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது. உலகத்தான் நம்ம அதை செய்யறான். ஐயா உலகத்தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான், அங்கே பார்க்கிற வேலையில அவன் சாதாரணமா இருந்து கொண்டு 5-6 பேரை அடிச்சு கொண்டு காரியத்தை செய்வான். முடிஞ்ச அப்புறம் அந்த பாவத்துக்கான என்ன செய்வான்னு சொன்னா 1000 பேருக்கு இந்த நாட்கள் என்ன செய்வான், சாப்பாட்டை கொடுத்து தன்னுடைய பாவம் நீங்கிட்டு நினைப்பான். அதால எல்லாம் பாவம் நீங்காது ஐயா. அப்படி என்று சொல்லி சொன்னா என்ன காரியம் நாங்கள் கவனிக்க வேண்டும். 1 யோவான் 1:20 இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் இந்த நாட்களே அந்த நம்முடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கும்.
ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் அவருடைய ஜலத்தினால் இந்த நாட்களை அவரோடு கூட ஜலத்திலே அடக்க பண்ணப்பட்டு இந்த நாட்களை எழுந்து இந்த காரியங்களை பெற்று நாங்கள் மூன்றாவதாக பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களை பெற்று யோவான் 14:17 சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஆவியானவருடைய நடத்தலுக்கு இந்த நாட்களை ஒப்பு கொடுத்த நாட்களே அர்ப்பணித்து இந்த நாட்களை இந்த காரியத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் நெருக்கங்கள், துன்பங்கள், முள்ளுகள் எல்லாம் இந்த நாட்களை வரும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போறது ஐயா பெரிய, அதாவது திறந்த வழியில போய் ஓடுற மாதிரி ஓட முடியாது. இடுக்கமான வழி என்று சொன்னா ஏன் அதை சொல்லுகிறான்னு சொன்னால் ஆண்டவர் நெருக்கமான பாதைகளாக நெருக்கத்தின் மத்தியிலே தான் நீங்கள் அங்கே தேவனை சந்திக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசாலத்துல போனீங்கன்னு தெரிஞ்சா அங்க விசாலத்துல எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கே பாதாளம் திறந்தபடியே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கண் செறிவின குருடர்களை போல் இருக்காதபடி கண் திறக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலேயே தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, எதை ஆண்டவர் வேதத்திலே குறிப்பிட்டு இந்த நாட்களிலே அங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களிலே வேத அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன்படி இன்றைக்கு நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் அங்கே பரலோக தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பங்குண்டு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு சிலுவையிலே தொங்கின கள்வர் இதை அங்க அதாவது ஆதாரமாக அந்த நாட்களை வைக்கிறோம். அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஆண்டவரத்திலே கேட்டார், ஆண்டவர் உடைய ராஜ்யத்திலே நினைவுகூரும். அவன் கேட்டது அவ்வளவு சரி, அவ்வளவுதான். பாருங்கள் அந்த நாட்கள், ஏன்னா பாருங்கள், ஆனா உடனே ஆண்டவர் சொல்ல நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில இருப்பாய். பரதேசத்தை குறிக்கிறது இளைப்பாறுகிற இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பரலோகம் அல்ல பரதேசை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு எல்லாரும் போய் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பரதேசில இந்த நாட்களை இருப்பார்கள். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லி இந்த நாட்களை கடைசியாக வருகிற நாட்களிலே தான் அங்கே இந்த நாட்களிலே தரம் பிரிக்கப்படுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாகத்தான் எந்த இடத்துக்கு அவர்கள் போக வேண்டும், எப்படியாக போக வேண்டும் என்பதை குறித்து நாட்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். வேதத்திலே எடுத்து பாருங்கள், ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி? மோசையை போல இந்த நாட்கள் ஒரு மனுஷனும் இல்லை, சாந்த குணம் உள்ள மனுஷன் இந்த நாட்கள் பூமியிலே அவரை போல ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால் மோசையை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தேவனோடு நடந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். 40 வருஷம் 3 தரம் அவருடைய வாழ்க்கையில 120 வருஷம் மொத்தமாக நடந்த அரண்மனை வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, தேவனோடு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவும் ஏனோக்கும் அதே மாதிரி தான் அவருடைய கடைசி வாழ்க்கை காலத்திலே ஆண்டவரோடு நடந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் யாரோடு நடக்கிறோம்? முதலாவது பாருங்க, படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவங்கோயில் என்று சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமா தான் இன்றைக்கு ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறோம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆராதிக்கிறோம். எப்பொழுது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அதுக்கு பின்பாக அந்த நாட்களில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேற, பாட்டி கீட்டி பூட்டி கீட்டி எல்லாம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் பார்க்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்களுடைய அவருடைய ஆடம்பர வாழ்க்கைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள் இந்த நாட்களிலே உலகத்தானை விட இந்த நாட்களிலே மிதமிஞ்சி விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் உங்களை ஒருவரையும் இந்த நாட்களை நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் எதை சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். தெளிவா எல்லாம் பேசி 17வது அதிகாரத்தில் சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களை எப்படின்னு சொன்ன ஆபிரகாமை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதிகாம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே எங்கே முதலாவது 1-2-3 இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். அங்க 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற ஆண்டவர் நீ உத்தமமாயிரன்னு சொல்றார். பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு. முதலாவது வருஷம் சொல்லப்படுகிறது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. முதலாவது நடந்து கொள்ளையா, ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. பிசாசுக்கு முன்னாக இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்னாக இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2வது பாயிண்ட் வந்து உத்தமன். உனக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உனக்குள்ள உத்தமம் இருக்குதா? உனக்குள்ள இப்பவும் திருவுதாளம் இருக்குதே,
உனக்குள்ள இருக்கு. இப்பவும் அந்த பொய்யான காரியங்களை சொல்லுகிற காரியம் இருக்கிறதே, உனக்குள்ள இப்பொழுது ஏமாற்றுகிற காரியம் இருக்கிறதே, உனக்குள்ள இப்பொழுது இந்த நாட்களே வட்டிக்கு வாங்குற காரியம் இருக்கிறதே, அப்படியானால் இந்த நாட்களே எப்படியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பரிசுத்தாவிட வல்லமை நாங்கள் இந்த நாட்களை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சொல்ல முடியும்? அதுக்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவரோடு நடக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளவு காலம்? 25 வருஷங்கள். கொஞ்ச நெஞ்ச காலம் இல்லை, 25 வருஷங்கள் நடக்கிற. 25 வருஷங்கள் இந்த நாட்கள் நடக்கிற வேளையில ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, எல்லா காரியத்தையும் சொல்லித்தான் போவேன். நான் அங்க அதை அப்படி செய்ய போறேன். ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேன் சொல்லி ஆண்டவர் வந்து இந்த நாட்களே பகிரங்கமாய் சொல்லிவிட்டு இந்த நாட்களே சில காரியங்களை சொல்லிவிட்டு போயிடுவேன். சோதம் குமாராவை அழிக்கிற காரியத்திலே வந்து கூட ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. வந்து ஏன் ஆபிரகாம் சொல்றாரு இந்த நாட்களே? அவன் நீதிமானா இருந்தபடியினால் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், இவன் அந்த தேசத்துக்காக ஜெபிப்பார் என்ற நோக்கம் இந்த நாட்களே ஆண்டவருக்கு இருந்த நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை அந்த இடத்திலே வைத்து அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த தேசத்தினுடைய சிறையிருப்பு திரும்பும்படியாக அந்த நாட்களை ஜெபிக்கும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய, அவர் பரிந்து பேசுகிற இடத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள் சோதோம் குமாராவுக்காக பரிந்து பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவ பரிந்து பேசுற இடத்திலே பாருங்கள், ஒரே ஒரு நீதிமான் தான் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறது. யார் என்றால் லோத்தும் லோத்துடைய குடும்பம் இந்த நாட்களே என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமிடத்தில் இந்த நாட்களை பொறுப்பு கொடுக்கிறார். நீதான் என்ன செய்தாலும் காரியத்தை செய்யணும்னு சொல்லி. ஆனாலும் அங்கே என்ன நடக்கிறது? அவர்கள் வெளிக்கிட்டு வந்த வழியிலே அந்த லோத்துடைய மனைவியார் பொருளாசை நிமித்தம், பண ஆசை நிமித்தம், இச்சை நிமித்தம் திரும்பி பார்த்தாள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினாள். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய தூதனான சொன்னார் எப்படின்னு சொன்னால், திரும்பி பார்க்காதே ஊடுன்னு சொல்லி. ஆனால் மீறது நிமித்தம் அங்கே அவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள், விசுவாசிகள் இதுதான் காரியம் ஐயா. பொருளாசை நிமித்தம், இச்சை நிமித்தம் திரும்பி பார்த்து இன்றைக்கு உப்பு தூணா இந்த நாட்களை நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கோ, ஆண்டவர் கொடுத்த காரியத்துக்கோ இந்த நாட்களை அடைய முடியாதபடி இன்றைக்கு உப்பு தூணா இன்றைக்கு நிற்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பணம் இந்த நாட்களை, என்னுடைய பொருள், என்னுடைய ஐஸ்வர்யம் இந்த நாட்களை இதெல்லாம் விட்டு இந்த நாட்களே நான் எங்க போவேன் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 வச்சு கொண்டு இந்த நாட்கள், அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியினுடைய காதில் நுழைவதற்கு சரியாக இருக்கிறது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில அர்த்தங்களின்படி பார்க்கிற வழியிலே அது ஒரு முடியாத காரியம். that is not impossible என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்திலே பார்க்கிறோம். அதாவது முடியாத காரியம் என்பதைத்தான் கர்த்தர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனுஷன் பண ஆசையிலே விழுந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள், காரியங்களை செய்கிறார், இல்லதென்று இல்லை. ஆனால் எந்த விதமான அசுமாத்தமோ எந்த விதமான அசைவோ இந்த நாட்களை இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் ஐயா. பேதுரு பிரசங்கம் பண்ணி இந்த நாட்களை பாருங்கள், அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருந்த வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் டொபிகளை பாருங்க, அப்ப அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருந்த வேளையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவரும், அருமையான கர்த்தருடைய யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் பற்பல பாசி. இன்றைக்கு யாரையா பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே, வசனத்தை கேட்கிற வேளையிலே ஆவியானோட அபிஷேகம் இறங்குது. இன்னைக்கு வந்து என்னத்தை பிரசங்கம் பண்றாங்க? இன்னைக்கு வந்து இந்த நாட்களை பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த நாட்களை என்னன்னு சொல்லி, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், நான் அவரை குணமாக்கினேன், இவரை குணமாக்கினேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் சொல்லி இந்த நாட்களை 2 ஜோக்கை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? இப்படியான காரியத்தை இந்த நாட்களை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போய்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் அங்கே உண்மையான ஞானஸ்நானம் பெற்றதை அங்கே சோதிக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வசனம், the word of God, when, அதாவது word of God enter your heart, அப்படியானால் உடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை வருகிற வேளையிலே அந்த ஹார்ட்ல இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அங்கே ஒரு விடுதலைக்குள்ள, டெலிவரன்ஸுக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உடைய இருதயம் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், எந்த காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி சுட்டரித்து இருதயத்தை நாட்களிலே தேவனுக்கு பிரியமான
இறுதியமாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் மாத்துகிற தேவரா இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். எரேமியா 11:9 சொல்லப்படுகிறது. திருக்குள்ள இருதயத்தை எடுக்கிறார் ஆண்டவர். நவமான இருதயத்தை கட்டளையிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்படியானால் நவமான இருதயம் எதை குறிக்கிறது? பரிசுத்தாவியானோடு நிறைந்திருக்கிற இருதயத்தை தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், இப்படியாக இவர்கள் சாதாரணமாக ஒரு பிரசங்கத்தை செய்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களே இறங்கி இந்த நாட்களே செயல்படுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த வசனம் இந்த நாட்களை பாருங்கள். அந்த 16வது வசனத்திலே பாருங்கள், 16வது வசனத்திலே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், சமாதானத்தின் கர்த்தர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் மீண்டுமாய் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனுமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறதாம் இந்த நாட்களை பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்யத்தக்க தகுதி உள்ளவன். அப்ப தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவன் தகுதி உள்ளவனா இருக்கணும் ஐயா. சும்மா கண்ட எல்லாம் இருக்கிறவனை கூப்பிட்டு கோட்டையும் சூட்டையும் போட்டு இந்த நாட்களை அனுப்பி விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் தகுதி உள்ளவனா வந்து இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே பிரசங்கிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு இந்த பவுலடிகள் பிரசங்கம் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த மாதிரி இந்த நாட்களே வார்த்தை பிரசங்கிக்கிற வேளையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் ரிலீஸ் பண்ணவனும். அதான் ஐயா the word of wisdom. அருமையான கர்த்தருடைய அப்பொழுதுதான் அந்த வேர்ட் ஆஃப் கர்த்தருடைய அந்த ஞானம் அறிவு இந்த நாட்களை அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பேதுருவின் புத்தகத்திற்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 1ஆம் அதிகாரத்திலே 20-21 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இரண்டாவதாக, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே அங்கே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். கம் டு த பாயிண்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The Bible study come to the point. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இங்க வேதம் சொல்லுது என்ன? 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே அங்கே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டா பேசுறாங்க. இன்றைக்கு வந்து பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவா இருந்தாலும் சரி, எலிஷாவா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இந்த நாட்களே இருந்த கடைசி பெரிய தீர்க்கதரிசி அவர் பாருங்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும் எந்த இடத்திலும் அவர்கள் இந்த நாட்களிலே ஐஸ்வர்யத்தையோ காரியத்தையோ கொடுத்து பேசவில்லை. இன்றைக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னா, நீ 2 வீடு வேண்டுவாய், 4 மாட்டை வேண்டுவாய், 6 ஆட்டை வேண்டுவாய், 4 காரை வேண்டுவாய். இதான் தீர்க்கதரிசனம் ஐயா. என்னையா என்ன 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 தீர்க்கதரிசனம் நடக்குது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினால் பொருளாசையை குறித்து இந்த நாட்களிலே ஒரு நாளும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட மாட்டார். பணத்தை சம்பாதிங்க, பணத்தை சேருங்க அப்படின்னு சொல்லப்பட மாட்டார். இவங்க இன்றைக்கு வந்து சொல்றாங்க, தங்கத்தை சேர்த்து வையா, பொருளை சேர்த்து வை, அதை சேர்த்து வை, வீட்டை கட்ட, அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் தெளிவாக நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நீங்க கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மீது நமக்குள்ள அந்த அன்பையும் அங்கே ஆழமுள்ளதாகவும் இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு மாறாக வேதத்தை இந்த நாட்களை வாசிப்பதற்கு நமக்கு இந்த நாட்களை விருப்பமில்லாமல் செய்யும் இந்த நாட்களிலே ஆவி இந்த நாட்களிலே உண்மையான பரிசுத்த ஆவி இல்லை. இன்றைக்கு வேதம் வாசிக்கணும், சிச்சி ஏனையா வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு, இது பரிசுத்த ஆவியான செய்கிற காரியம் இல்லை.
பரிசுத்தாவின் என்ன செய்வார்? ஏவிக்கொண்டே இருப்பார். வார்த்தையை வாசியப்பா. இதுக்கெல்லாம் முக்கியமான இன்றைக்கு உடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம். உன்னுடைய பாதம் சறுக்காம இருக்க வேண்டுமாண்டா இதுதான் தேவை. அப்ப இந்த காரியத்தை நீ செய்து கொள். வார்த்தையை வாசி, வேறு ஒன்றும் செய்யாத வார்த்தையை வாசி என்று பரிசுத்தாவை ஏவி கொண்டிருப்பார். ஆனால் மற்றாவி என்ன சொல்லும் என்று சொல்லி சொன்னால், வேதத்தை நீ வாசியாதையப்பா, வாசியா பெரிய பிரச்சனை வரும். உனக்கு டைம் போச்சு இல்ல, நீ வாசிக்கிற நேரம் 2 சினிமாவை பார்த்துட்டு போ அல்லது வேற காரியத்தை பார்த்துட்டு போன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே அங்கே அவரை திசை திருப்புகிறதை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் வாசிப்போமா இருந்தால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்திலே 16வது அதிகாரத்திலே நான் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் 16வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 16வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 13வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுவது, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப ஆவியானுடைய செயல்பாட்டை பாருங்கள். அவர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே அங்கே உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல், ஆவியானவர் தன்னுடைய சுயத்திலே பேச மாட்டார் ஐயா. அவர் எப்படி பேசுவார் என்று சொல்லி சொன்னால், தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன காரியத்தை அவர் கேள்விப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் நடந்து முடிந்தது, ஆனா இனி என்ன நடக்க போறது என்பதை குறித்து தான் எதிர்காலம் ஃபியூச்சருக்குரிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இவங்க ஃபியூச்சருக்குரிய காரியம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், என்ன செய்வாங்க? நீ காணி வேண்டுவாய், அது வேண்டுவாய், இது வேண்டுவாய் என்று சொல்லி சொல்லுவாங்க. அருமையான கர்த்தர் இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டார். இது எப்படி வந்த இடத்துல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்ப இப்படி என்று பார்க்கிற வழியிலே வேதத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே எந்த இடத்திலே வேதத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நடந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்திலே 2 வகை இருக்கிறது. ஒன்று கர்த்தராலே கொடுக்கிற காரியம், இன்னொன்று அவனாலே கொடுக்கிற காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனிடத்திலே நான் இருந்து வருகிற காரியம் வேதனையை ஒரு நாளும் இந்த நாட்களை கூட்டாது. அது வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஐஸ்வர்யமா இருந்தால். ஆனால் அவனை நம்பி நாங்கள் இந்த நாட்களே போய் இந்த நாட்களே பாருங்கள், வேலையை செய்தோ காரியங்களை செய்கிற வழியிலே அது நமக்கு டயர்டை தான் கொடுத்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் கொடுத்து கொண்டிருக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு இந்த நாட்களை விட மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் நம்முடைய காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வழியிலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார்? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை அவர் இந்த நாட்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வருகையிலே நீங்கள் எடுபட உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை குறித்து ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், உங்களை அப்படியே உங்களுடைய இருதயத்திலே அங்கே உந்திக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த காரியத்திலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் வரப்போற காரியத்தை அங்கே ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமா இந்த நாட்களே நாங்கள் அங்கே உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடவடிக்கை புத்தகத்திலே பாருங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 42வது வசனத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்ப்போமா இருந்தால் 42ஆம் அதிகாரம் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 42வது வசனம் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதும் ஜெபம் பண்ணுதலும் உரிய தரித்திருந்தார்கள். இதுதான் ஐயா உண்மையான ஒரு கட்டக்குறை, உண்மையான ஒரு அதாவது தேவனுடைய காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், இன்றைக்கு அப்போஸ்தலர் உபதேசத்தில் யாரையா நிலைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்யோன்யத்திலே இந்த நாட்களே அப்பம் பிற்கிறதிலே இந்த நாட்களே பாருங்கள், ஜெபத்திலும் உறுதியா இந்த நாட்களை தரித்திருக்கிறவர்கள் இந்த நாட்களே அங்கே யாருன்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் பெரிய கூட்டங்கள் நடக்கிறது, பெரிய காரியங்கள் வைக்கிறது. அந்த பாருங்கள் பிரபலமான ஊழியர் வாரர், வரம் பெற்ற ஊழியர் வாரர், வரம் என்று சொல்லப்படுகிற காரியம் எல்லாருக்குமே அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். விரும்பி நாங்க அவரிடத்துல கேட்டோம், ஆண்டவர் இந்த வல்லமையெல்லாம் வரத்தான் நிரப்பும்னு சொன்னா கட்டாயம் நிரப்புவார் ஆண்டவர். அப்ப அந்த வரத்தை வச்சு நாங்கள் துர்பிரயோகம் செய்யக்கூடாது. அதுக்கு ஆதாரங்கள் கூட இந்த நாட்களை வேதத்திலே இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள் இங்கே சொல்லப்படும், ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிற வழியிலே எல்லாருக்கும் அங்கே பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஏன் அந்த காரியம் வந்தது என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த உபதேசம் இருக்கிறதே, அது பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த நாட்களில் ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. இப்ப பாருங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ சிலர் பாருங்கள் இந்த நாட்களில் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆவியானவர் கிரியை செய்கிறார். எங்க கிரியை செய்கிறார்? அவருடைய இருதயத்திலே சிந்தனையிலே கிரியை செய்கிற வேளையிலே அங்கே வார்த்தைகள் எதை பேச வேண்டும், எப்படியாக பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாட்களை அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுக்கிற வேளையிலே அதே விதமாகத்தான் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிற வேளையிலே அங்கே மிராக்கிள்ஸ், வண்டர்ஃபுல் மிராக்கிள்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. புறவி சப்பானி எழும்பி நிற்கிறான், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளையிலே, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு பயங்கர மாற்றம், திருப்பங்கள் இந்த நாட்களிலே அங்கே ஜனங்களுக்குள்ளே உண்டாகுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாகிறதையும் அங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆவியானவருடைய டெலிவரன்ஸ், தி ஹோலி ஸ்பிரிட்டுடைய டெலிவரன்ஸ். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீ பிரசங்கம் பண்ணாது. அதுதான் முக்கியமான காரியம். ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு தான் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையை நாங்களே பிரசங்கம் பண்ண வேண்டுமே ஒழிய, ஆவியானுடைய வார்த்தை இல்லாதபடி இந்த நாட்களை நாங்கள் பிரசங்கம் பண்ண கூடாது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய பாருங்கள், ஏதோ வந்தமோ எடுத்தமோன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரசங்கத்தை இந்த நாட்களை செய்துவிட்டு இந்த நாட்களை போகிறார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோமா இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா என்றால் சம்மட்டியை போல் இந்த நாட்களில் கற்பாறைகளை உடைக்கிற மாதிரி, கல்லான இருதயங்களை உடைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் எந்த பிசாசின் கட்டிலே இருக்கிறவர்களும் அங்கே விடுதலை செய்வதற்காக இந்த நாட்களில் தேவன் அந்த கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் இந்த அப்போஸ்தலருடைய காரியத்தை குறித்து அங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் இந்த நாட்களிலே பயந்து போய் இருந்தார்களாம் சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காகவும் உங்கள் சகோதரியிலே இருந்து எழும்ப பண்ணுவார், சகோதரர்களே இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் நீங்கள் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசி அங்கே சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த மோசேக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்ப போறேன், என்னுடைய காரியங்கள் வருகிறது, காரியங்கள் முடிகிறது, காரியங்கள் எழுப்ப போறேன். அப்ப அந்த தீர்க்கதரிசி காரியங்களை அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கிற வேளையிலே அந்த காரியத்தை கேட்காதவர்கள், அவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை கேட்காதவர்களுக்கு ஜனத்திலே இராதபடி அங்க என்ன நடக்குமாம்? நிர்மூலமாக்கப்படும் என்று சொன்னார். அப்ப சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்நாள் வரைக்கும் முன் அறிவித்தார்கள் சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள்ல பார்க்கிற வேளையிலே சாமுவேல்ல இருந்து வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்னத்தை உரைத்தார்கள் சொல்லி சொன்னால், இந்நாள் வரைக்கும் அவர்கள் இந்த நாட்களில் அத்தனை பேரும் முன்னறிவிப்பு அறிவித்தார்கள். என்ன முன்னறிவிப்பு? கடைசி நாட்களிலே என்ன நடக்கும்? What is going to happening for the last day? As soon as possible, Jesus Christ coming soon. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே என்ன நடக்கும்? அந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமா? ஊற்றப்படும். யோவேல் 2:22 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நிறைவேறும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களில் நிறைவேறும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடினால் ஆவியானவர் எப்படியாக அந்த மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த உண்மையை உத்தமமா இந்த நாட்களில் செயல்படுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், அன்பு சகோதரி. அதனால நீங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உங்கள் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை அங்கே என்ன செய்யறான் என்றால் உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்குள்ளே அவரை அனுப்பினார். அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின பிதாவாகிய தேவன் அங்கே யாருக்குள்ளே அனுப்புகிறார்? இந்த நாட்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முதலாவது அனுப்புகிறார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உயிர்த்தெழுந்த இயேசு இங்க நாங்க யாருக்கு தரிசனமாகிற? எந்த நாட்டுக்கார ஆளுக்கு தரிசனமாகிற, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே?
ஒரு பெண்ணுக்கு இந்த நாட்கள் தரிசனமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏன் அவர்களுக்குள்ளதான் கட்டாயம் தேவை. அவர்கள் பலப்பட வேண்டும். அதாவது அவர்கள் கட்டப்பட வேண்டும். அருமையான கர்த்தர். ஏன் அப்போஸ்தலர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிமித்தம் எல்லாம் கலங்கி குழம்பி போய் இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறார் சொன்னால் ஒடுங்கி போய் இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய ஆறுதல் வார்த்தை நிமித்தம் தான் அங்கே அப்போஸ்தலர்கள் பலப்படுகிறார் ஐயா. அவர் சொல்லுகிறார் நாட்கள், நான் போய் ஒரு தேற்றவாளரை, ஒரு கம்ஃபோர்டரை நான் அனுப்புகிறேன். அப்படியானால் அவர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், என்ன காரியம் பாருங்கள். அந்த அனுப்பப்பட்ட பிறகுதான் அந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், சாதாரணமா இருந்த இந்த பேதுரு முதலாவது பிரசங்கத்திலே 3500 பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 3000 பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படியாக இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தையில் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களே குழம்பி போய் அந்த இடத்திலே நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த 1 யோவானிலே பார்க்கிற வேளையிலே வேதத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலேயே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு சத்தியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சத்திய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், ஆவியினுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள், ஆவியானவரால் நடாத்தப்படுகிறவர்கள், தேவனாலே உண்டாகி இருக்கிறவர்கள். அங்கே அவர்கள் தேவனை அறிந்தவன் என்று எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனால் உண்டாயிராதவன் என்ன செய்கிறான் சொன்னால் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவியும் இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அவர்கள் 2 விதமான ஆவி கிரியை செய்கிறது. முதலாவது உலகத்திலே பாருங்கள், சத்தியாவியானுடைய கிரியை இந்த நாட்களே கிரியை செய்கிறது. அவர் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணி அங்கு ஆண்டவர் சமூகத்திலே வருகிற வழியிலே ஆவியானவர்களை நிரப்பி இந்த நாட்களை வெளிப்பாடுகளை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், நீ பைபிள் வாசிக்காதே, நீ அதை செய்யாதே, நீ பைபிள் வாசிக்கலாம் முன்பேல அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி தடுத்து இந்த நாட்களே ஆண்டோடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களை அங்கே திறத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த பகுதியில் இன்றைக்கு அங்கே யோவான் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே சத்திய ஆவியை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். இதற்கு மாறாக வேதத்தை இந்த நாட்களை வாசிப்பதற்கு நமக்கு விருப்பமில்லாமல் செய்யும் ஆவி அங்கே உண்மையான பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. அது தேவனிடத்திலிருந்து வந்ததும் அல்ல என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்வது. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி என்று சொன்னால் என்னுடைய உபதேசத்திலே முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் அவர்களுக்கு வலியுறுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இந்த நாட்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்க, ஆண்டவரத்துல ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் திரும்பி கேட்கிறான். ஆண்டவரோட நிலைச்சி இல்லையா?
நிலைச்சிருக்கிற நோக்கம் இல்லை நமக்கு. அதுக்கு பிறகு இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே அதைத்தாரும் ஐயா, என் பிள்ளை பட்டப்படிப்பு எடுக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரத்துல கேட்கிற வருமான கத்தோட பிள்ளைகளை, நீ முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் அவர்ல போய் நிலைத்திரு. நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நீ அவரிடையே போய் நிலைத்திருந்து காரியத்தை செயல்படுத்துவா இருந்தேன்னு சொன்னால் மீதி காரியம் நீ கேட்க தேவையில்லை, ஆண்டவர் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்திருக்கு. நான் கேட்க தேவையில்லை, கேட்ட ஆண்டவரிடத்திலே ஒரு முறை 2 முறை விண்ணப்பம் பண்ணி சில காரியங்களை செய்து விட்டுட்டு நான் பேசாம இந்த காரியத்தை பார்த்து கொண்டு, ஆனால் பார்க்கிற வழியில் நான் திடீர்னு எல்லா காரியம் டக்கு டக்குன்னு நடந்து முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஏன்னு சொன்னால் இதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் இங்க விடுதலை உண்டு. அப்படியானால் அந்த விடுதலை ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற வேளையில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே விடுதலை வரும், பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை வரும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை வரும், சமாதானம் வரும். என கர்த்தருடைய வேதம் சொல்வது, சமாதானத்தின் தேவன் தான் இந்த நாட்களை கூட இருந்து நடத்துவார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், பேதுரு எப்படியாக அந்த நாட்களே அங்கே நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசினாரோ, அந்த வார்த்தையை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்களோ, அதே விதமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை மாற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேளுங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு இணையணும் ஐயா, ஆண்டவரே உம்மோடு இணைந்த நாட்களே ஆண்டவரே கர்த்தாவே, உமக்காக நான் வாழணும் ஐயா கர்த்தாவே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே, நான் இவ்வளவு நாளும் குந்தி இருந்தது போதும் ஆண்டவரே, உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை கேட்போம். அருமையான கர்த்தருடைய ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், மறுவலைப்பிலே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையினால் இந்த நாட்களை நிரப்புமப்பா. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய பரிசுத்த வல்லமை இந்த நாட்களே ஆண்டவரே அவளை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, அந்த இந்த இடத்துல யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த வேளையில் அவர்களே ஒரு புதிய அபிஷேகம் இந்த நாட்களை நிரப்பி இந்த நாட்களை வழிநடத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தாவே, இந்த நாட்களை நீர் மாறாதவராய் இந்த நாட்களை இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல இல்லத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அன்று பேதுரு பிரசங்கித்த வேளையிலே அந்த வார்த்தையின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே புரஜாதிகள் மக்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை உண்டானதை இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐயா கர்த்தாவே. அதே விதமாக இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளையிலே புரஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் அறியாமல் இந்த நாட்களை விக்கிரக ஆராதனைகள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக அந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாட்களிலே கூட இருப்பாராக. ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளில் இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே இணைந்து வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன்.